நாடாளுமன்றம் அதிரடியாக இருந்ததுங்க பார்த்திபன். அந்த நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும்போது நீட் முறைகேடு போராட்டத்தில் மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டாங்க. தொடர் அமளியால் இரு அவைகளும் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. காலையில் நான் தான் இதை பிரேக்கிங் எடுத்தேன். 11 மணிக்கு நாடாளுமன்றம் தொடங்கியதுன்னு ஆரம்பித்தோம். 11:10 நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டு முடங்கியது. அது நம்ம செய்தியாளர் ரமேஷ் தான் வந்தார். நான் கேட்டவர்கிட்ட என்னங்க ஒரு 10 நிமிஷத்தில் என்னங்க நடந்துச்சுன்னு கேட்டால், எடுத்த உடனே ஒரு பெரிய அமளி, மாணவர்கள் மேலே நடத்தின தாக்குதல் பற்றி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பவே 2 மணி வரைக்கும் பிரேக்கை விட்டுட்டு போயிட்டாரு சபாநாயகர். ஓகே, அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். எஸ். चलिए, सदन की कार्रवाई आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है. நாடாளுமன்றத்தில் என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க பார்த்திபன், தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மசோதா மேலே இன்று விவாதம் நடத்துகிறாங்க. காங்கிரஸ் கட்சி கூட ஒப்புக்கொண்டாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விவாதத்தில் பங்கேற்போம் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிருக்காங்க. மசோதா இன்றே நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனை நடந்ததா தகவல் வெளியாகிருக்கு. என்ன பேசியிருப்பாங்க செலிம்? இவ்வளோ சிக்கல்களை சமாளிச்சிட்டு இருக்காங்க அட் அ டைமில். அவன் எப்படி சமாளிக்கிறதுன்னு பேசியிருப்பாங்க. இந்த சிக்கல்களை மேற்கொண்டு எப்படி சமாளிக்கிறது. இன்று நாடாளுமன்ற எழுப்பம் இன்னைக்கு மிக முக்கிய மசோதாக்கள், அதாவது எது போராட்டத்தை ஆரம்பிக்க வைத்ததோ, இனி அந்த மாதிரி ஒரு போராட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால மத்திய அரசு ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. குறிப்பாக அந்த எக்ஸாம் பேப்பர் லீக்ஸ், அதில் யார் ஈடுபடுறாங்களோ கடுமையான தண்டனை, 10 வருஷம் ஜெயிலு, 10 கோடி ரூபாய் ஃபைன், இப்படிலாம் பேசப்படுகிற மசோதா அது. ஸோ அந்த மசோதா நிறைவேறும் போது எல்லாரும் பார்லிமெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போயிருக்கோம். எதிர்கட்சிகளும் இதுக்கு ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிகிறது. ஸோ இன்றைக்கே ஒரே நாளில் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் தான் ஒரு ஹீரோ ஆஃப் த செஷனாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படியே இப்போ ஜென்சி கிட்ஸ் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டாங்களே ஜந்தர் மந்தரில். ஒட்டுமொத்த இலக்கணத்தையும் மாற்றுறாங்க, இந்தியா முழுக்க அரசியல் இலக்கணத்தை. பட் குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம். தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய என்டிஏ எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களும் பங்கெடுத்திருக்காங்க. இதில் குறிப்பாக சலீம் பாருங்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி எம்பிக்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்னங்க இங்கே வேலை, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கணும் நியாயமா. பட் மம்தா பானர்ஜிக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கட்சியுடைய முன்னாள் உறுப்பினர்களா இப்போ வேற கட்சிக்கு போயிட்டாங்களா, என்சிபிஐன்னு ஒரு கட்சி, ரைட். ஸோ தீதி எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவங்களுக்கு இது ஒரு சோதனை காலம். மேற்கு வங்கத்தில் எலெக்ஷனையும் தோத்துட்டாங்க, முதலமைச்சராக நீடிக்க முடியல. ஸோ இது ஒரு சோதனை காலத்தில் இருக்காங்க. இந்த நம்ம நீட் விவகாரம் பற்றி பேசணும், நாடாளுமன்றம் பற்றி பேசணும் பார்த்திபன். மெட்டா நிறுவனம் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. ஓகே, அது என்ன சர்ச்சை அப்படின்னா, நீட் வினாத்தாள் கசிவு குறித்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். அந்த வீடியோ நீக்கப்பட்டதற்கு மத்திய அரசிடம் மன்னிப்பு கேட்டிருந்தாங்க மெட்டா நிறுவனம். தொழில்நுட்ப கோளாறால் பிரதமரின் பதிவு நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பிரதமரோட வீடியோ நீக்கப்பட்டதை பற்றி மிகப்பெரிய விசாரணை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதுன்னு தகவல் வந்திருக்கு. மெட்டா நிறுவனத்தின் சர்வதேச தலைவருக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இப்போ தான் இன்ஸ்டாகிராமுக்கு தான் எல்லாரும் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் கோச்சுக்கிட்டோ என்னவோ தெரியல. சரி, தாய் நிறுவனம் தானே, அப்புறம் ஏன் வீடியோ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அது தெரியாமல் நடந்து போச்சுன்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லை அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, உதைப்பதற்குள் ஓடிவிடுன்னு சொல்கிற மாதிரி மெட்டாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்காங்க போல. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. இந்த நிறுவனங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்ட கால செயல் திட்டத்தை உருவாக்குவது தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகள்லாம் முதல்வரோடு பங்கெடுத்து பேசியிருக்காங்க. தலைநகர் டெல்லியில் அதிகாலை முதலே கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. முக்கிய சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறதால வாகனங்கள் எல்லாம் ஊர்ந்தபடி சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துடலாம்.
தென்மேற்கு பருவமழை அங்க பயங்கரமா வேலையை காட்டுது. மகிழ்ச்சியா இருப்பாங்க மக்கள். ஆமா, கொஞ்சம் அப்படியே சவுத்துக்கும் வர சொல்லணும். நேத்து உங்ககிட்ட சொன்னா இன்னைக்கும் சொல்றேன். நேத்து நம்ம சென்னையில மழை வந்ததுங்களே பார்த்திபன். அது வெப்பச்சலன மழை சும்மா சாதாரணமா. கேரளா கர்நாடகாவுக்கு வந்தாதான் நமக்கு ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் இப்போ. ஏன்னா மேட்டூர் அணை இன்னும் திறக்கல இல்ல, அது வேற இருக்கு. ஓகே, அப்படியே நம்ம விழுப்புரத்துக்கு போலாங்க பார்த்திபன். விழுப்புரத்துல ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்னன்னா, அடுத்தடுத்து ஒரு 5 வாகனங்கள் ஆக்சிடென்ட்ல சிக்கிருச்சு. அதுல 2 பேர் உடல் நசுங்கி பலியாயிட்டாங்க. காயமடைந்தவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த ஆக்சிடெண்ட் ஸ்பாட்டை தான் நாம் இப்போ விஷுவலில் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு கோரமான விபத்தா இது இருந்திருக்கு. இந்த தனியார் ஆம்னி பேருந்தின் அடியில் சிக்கின கார் அப்பளம் போல் நொறுங்கின அந்த காட்சிகள் வந்து பார்க்கும்போதே பதற வைக்குது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலே இதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால வாகன ஓட்டிகளும் அவதி அடைஞ்சிருக்காங்க. அந்த விஷுவல் நம்ம பார்க்க முடியுது செல்லியம். அந்த காரை வந்து அந்த பஸ்ஸுக்கு அடியிலிருந்து பிச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்கு. அது பார்க்கும்போதே பதற வைக்கக்கூடிய காட்சிகளாகவும் அது அமைஞ்சிருக்கு. நாம இப்போ பார்த்துடலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.